ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இன்றைக்கி இந்த 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். 39% ஆஃப் 760 மைனஸ் 29% ஆஃப் 550 எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இப்போது 39% ஆஃப் 760, 29% ஆஃப் 550. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அக்யூரேட்டாகவும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிவைட் அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் அந்த மெத்தடில் இதை சால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தட்னு ஒன்று ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான். சரி, இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ 39 நான் என்ன பண்ணிக்கிறேன், 50 மைனஸ் 10 மைனஸ் 1ன்னு பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இது எவ்வளோ, 39%. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 760 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, மைனஸ் இந்த 29 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 30 மைனஸ் 1% ஆஃப் 550. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு இது கேல்குலேஷன்ஸே ரொம்ப சால்வ் பண்ணுற மாதிரிலாம் வேணாம், மைண்ட் கேல்குலேஷன்லேயே இதை பண்ணிடலாம். ஸோ எப்படி மைண்ட் கேல்குலேஷனில் பண்ணது, இப்போ 760 இருக்கா, 760யோட 50% அதாவது பாதி 380 மைனஸ் 10%. இப்போ இந்த 760ன்றது 100% அப்படின்னா 10%ன்றது என்ன, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, 1%னா என்ன, 2%, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். அப்போ 10%னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது என்ன ஆகும், 76 ஆகுமா. இப்போ 380 மைனஸ் 76 மைனஸ் 1%. அப்போ 10%க்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம், 10%க்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம். அப்போ 1%னா 7.6. சரி, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. மைனஸ் 550க்கு 30%. ஓகே, அப்போ 550க்கு 10% அப்படின்னு வரும்போது என்ன, 55. இப்போ 30% அப்படின்றது என்ன, 55 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 165. இப்போ 165 மைனஸ் 1%. 10% 55னா 1% 5.5. சரி, இப்போ இதை சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது 296.4 வந்தது, மைனஸ் இது சால்வ் பண்ணும்போது 159.5 வந்தது, அப்போ மைனஸ் பண்ணும்போது 136.9. ஸோ அக்யூரேட் ஆன்சர் வரும். ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தடில் ரொம்ப பெரிய கேல்குலேஷன்ஸ்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், அடிஷன் சப்ராக்ஷன் இதுதான் பண்ண போகிறோம். சரியா, அப்போ மற்றபடி மைண்ட் கேல்குலேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மைண்ட் கேல்குலேஷன் பண்ணும்போது ஈஸியாகவும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அக்யூரேட்டாகவும் நமக்கு ஆன்சர் வரும். சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். 137.5% ஆஃப் 266.6% ஆஃப் 240. சரி, இப்போ இந்த 137.5 நான் 5% எப்படி எடுத்துக்கலாம், 100 + 37.5%ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக, ஆஃப் 266.66 எப்படி எடுத்துக்கலாம், 200 + 66.66%ன்னு எடுத்துக்கலாம். ஆஃப் 240. ஓகே, சரி, இப்போ 100%னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ, 1/1, தட் இஸ் 1 ப்ளஸ் 37.5க்கு 3/8. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஃப்ராக்ஷன்லாம் எப்படி வரும்ன்றது தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். ஸோ இப்போ 1 + 3/8. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு 200க்கு எவ்வளோ, 2 ப்ளஸ் 66.66 2/3 இன்ட்டு 240. சரி, இப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணால் 1/8 or 8, 8 + 3 11, 11/8 இன்ட்டு 2 3s are 6, 6 + 2 8/3 இன்ட்டு 240. ஸோ என்ன ஆகும், 8 8 கேன்சல் ஆகும், இது 80 டைம்ஸ். அப்போது 80 இன்ட்டு 11 880 இதோட ஆன்சர். ஸோ ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதே நீங்கள் நார்மல் மெத்தட் சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கேல்குலேஷன்ஸும் ரொம்ப லென்த்தியாக போகும், அக்யூரேட்டாகவும் ஆன்சர் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக எக்ஸாம்ஸை சால்வ் பண்ணலாம், அக்யூரேட்டாகவும் சால்வ் பண்ணலான்றது அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.